ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். ஹோலி மேரி டிவி சேனல் நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். ஏற்கனவே நாங்கள் பாஸ்க காலத்தின் 2ஆம் ஞாயிறன்று அன்பிய வாரத்தை சிறப்பித்தோம். அதையொட்டி ஒரு சிறப்பு உரையாக இன்றைய நிகழ்வு அமைகின்றது. அந்த வகையில் குடும்பமே அன்பியத்தின் உயிர்நாடி என்கின்ற தலைப்பில் குடும்பத்தின் அடிப்படை உண்மைகளூடாக எவ்வாறு அன்பியங்களை பங்கு திரு அவையில் கட்டி எழுப்ப முடியும் என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவதாக, குடும்பம் என்பது கடவுளின் படைப்பு. தொடக்க நூல் தரும் படைப்புகளின் வரலாற்றில் இருவகை அழுத்தங்கள் இடம்பெறுகின்றன. ஒன்று, தொடக்க நூல் அதிகாரம் 1 வசனம் 27, மற்றொன்று தொடக்க நூல் அதிகாரம் 2 வசனங்கள் 23 தொடக்கம் 24. இரண்டு மேற்கோள்களும் இரண்டு பின்னணியில் வருகின்றன. தொடக்க நூல் அதிகாரம் 1 வசனம் 27 குருக்கள் பாரம்பரியத்தை சார்ந்ததென்றும், தொடக்க நூல் அதிகாரம் 2 வசனங்கள் 23 தொடக்கம் 24 யாவே பாரம்பரியத்தை சார்ந்ததென்றும் திருவிவிலிய வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். தொடக்க நூல் அதிகாரம் 1 வசனம் 27 தரும் கூற்றுப்படி கடவுள் மனிதனை தன் சாயலாக படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். வேறு வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால், கடவுள் குடும்பத்தை தன் சாயலாக படைத்தார். தொடக்க நூல் அதிகாரம் 2 வசனங்கள் 23 தொடக்கம் 24 தரும் கூற்றுப்படி ஆண் பெண் உறவு மற்ற உறவுகளை விட தனிப்பட்டது, சமத்துவமானது. முதல் மேற்கோள் இறையியல் தன்மையுடையது, இரண்டாவது மேற்கோள் உளவியல் தன்மையுடையது. ஆக இரண்டு பகுதிகளும் முழுமையான அர்த்தத்தை கொடுக்கின்றன. கடவுள் படைத்த குடும்பம் இறையியல், ஆன்மீகியல், உடலியல், உளவியல் பரிமாணங்களை கொண்டது. குடும்ப வாழ்வு இறைவனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே உள்ள முறிக்க முடியா உடன்படிக்கைக்கு ஒப்பிடப்படுகிறது. ஓசி இறைவாக்கினரின் பிரமாணிக்கமான குடும்ப உறவு இறைவனுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் ஒப்பிடப்படுகிறது. அதைவிட மேலாக கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள ஆழமான உறவுக்கும் ஒப்பிடப்படுகிறது. மேற்குறிப்பிட்ட விவிலிய மேற்கோள்கள் குடும்பத்திற்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள ஆழமான தொடர்பை வெளிப்படுத்துகின்றன. குடும்பம் கடவுளுக்கு சொந்தமான தளமாக கருதப்படுகிறது. குடும்பம் இறைமையானது. குடும்பம் கடவுளின் படைப்பு எனினும் அது இயற்கையானதொரு அமைப்பே. கடவுளே ஒரு குடும்பமாக வாழ்கின்றார் எனில் அதைவிட மேலான அடிப்படை குடும்பம் என்றும் அமைப்பிற்கு தேவையில்லை. மனித வாழ்வின் தொடக்கமும் ஊற்றுமாக விளங்கும் மூவொரு கடவுள் குடும்பமாக விளங்குகின்றார். மனித வாழ்வின் ஊற்றுக்கும் தொடக்கமாக குடும்பம் முக்கியமான கருவியாக விளங்குகின்றது. குடும்பத்தின் அடிப்படை இயல்புகளை மூவொரு கடவுள் குடும்பம் வெளிப்படுத்துகிறது. ஒரு குடும்பம் வேறுபட்ட ஆட்கள். கடவுள் தன்மையில் ஓர் ஆள், ஆள் வகையில் மூவர். இலக்கு ஒன்றே, பணிகள் பல. மேலே வெளிப்படும் தன்மைகள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இயல்பாக அமைந்துள்ளன. ஒரு குடும்பம், பெற்றோர் மற்றும் பிள்ளைகள், குடும்பத்தில் ஒருவர், ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை. குடும்பம் ஒன்றே, வேறுபட்ட பணிகள். இறைவன் தனது மகனை உலகிற்கு அனுப்பும் போது குடும்பத்திலேதான் மனிதனாக உருவெடுக்க திருவிழமாகின்றார். இவ்வுலகில் எந்த மனிதனும் குடும்பத்தின் வழியாகவே உலகில் உதயமாகிறான். இயேசுவின் பிறப்பும் விதிவிலக்கில்லை. இயேசுவின் மீட்பு பணிக்கு அவரை உருவாக்குவதில் திருக்குடும்பம்தான் அடிப்படையாக அமைந்தது. ஏனெனில் டாக்டர் ஜார்ஜ் கைட்டல் சொல்வது போல, ஒரு குழந்தை தொடக்க விசுவாச அறிவை, பிறருக்காக வாழும் இயல்பை குடும்பத்தில்தான் பெறுகின்றது. இவ்விதம் குடும்பம் மனித வாழ்விற்குரிய இயற்கையான தன்மைகளை, பண்புகளை, இயல்புகளை தாங்கியுள்ளது என்பதை புரிந்து கொள்வோம். குடும்பம் உறவுகளின் சங்கமம். உறவுதான் குடும்பத்திற்கு அடித்தளம். உறவுதான் குடும்பத்திற்கு ஊற்று, குடும்பத்திற்கு வாழ்வு, குடும்பத்திற்கு உயிர், குடும்பத்திற்கு வளர்ச்சி. ஒரு மனிதன் உறவை
முழுமையாக அனுபவிக்கும் தளம் குடும்பமே. குடும்பத்தில் உறவை அனுபவிக்க தவறும் மனிதன் வாழ்வின் அடிப்படையை இழக்கின்றான். ஏனெனில் பெற்றோர்களின் உறவுதான் ஒரு மனிதன் இவ்வுலகில் தோன்ற காரணமாகிறது. அவ்வுறவுதான் அவனது வாழ்வின் அஸ்திவாரத்தை கொடுக்கிறது. அவனது உடன்பிறப்புகளின் உறவு அவனை வளரச் செய்கிறது. அவனது நண்பர்களின் உறவு அவனது ஆளுமையை கட்டி எழுப்புகிறது. அவனது குடும்ப உறவு அவனது தலைமையை கட்டி எழுப்புகிறது. இவ்விதம் ஒரு மனிதன் பலரது உறவுகளால் உருவாக்கப்படுகின்றான். உறவுகளை அனுபவிக்க வேண்டுமெனில் ஒவ்வொரு மனிதனது தனித்தன்மையும் ஏற்கப்பட வேண்டும். அவனது நிறை குறைகள் ஏற்கப்பட வேண்டும். அவன் செய்யும் சாதனைகள் போற்றப்பட வேண்டும். அவன் செய்யும் தவறுகள் திருத்தப்பட வேண்டும். எப்படியும் உறவுகள் ஒரு மனிதனை முழுமையாக வாழச் செய்ய வேண்டும். குடும்ப உறவின் இலக்கு, அதனது மேன்மை ஒரு மனிதனை தெய்வமாக்குகிறது. ஒரு மனிதனை தெய்வம் குடும்பத்தின் வழியாக உருவாக்குகிறது. அக்குடும்பம் அவனை முழுமையாக இவ்வுலகில் வாழ வைத்து முழுமையாக உறவை அனுபவித்து அவ்வுறவின் ஊற்றாக கடவுளோடு சங்கமாக வைப்பது ஒவ்வொரு குடும்பத்தின் கடமையாகும். குடும்பம் என்பது நபர்களின் அல்லது ஆட்களின் கூட்டமைப்பு என்கிறார் திருத்தந்தை யோவான் பவுல். உறவுகளின் சங்கமம் கணவன் மனைவி உறவு, தந்தை பிள்ளைகளின் உறவு, தாய் பிள்ளைகளின் உறவு மற்றும் சகோதர சகோதரி உறவு, தாத்தா பாட்டி உறவு. அன்புதான் குடும்பத்தின் அடித்தளம். அன்பில்லாது குடும்பம் வாழ இயலாது, வளர முடியாது. குடும்பம் இயற்கை கல்விக்கூடம். குடும்பம்தான் முதன்மையான அடிப்படையான சமூக வாழ்வின் பள்ளிக்கூடம். பெற்றோர்தான் முதன்மையான முக்கியமான ஆசிரியர்களாக திகழ்கின்றார்கள். கல்விக்கூடம் என்று சொல்லும்போது கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு கூடம், கற்றுக் கொடுக்க ஆசிரியர்கள், தேவையான வசதிகள், மாணவர்கள் என கணக்கிடுகின்றோம். குடும்பம் இயற்கையான குடும்பம் என்று சொல்லும்போது குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்ற பார்வையில் சிந்திக்க வேண்டும். அங்கே பல்வேறு விதமான பாடங்கள், கலைகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. குழந்தைகள் கேட்பதின் வாயிலாக, பார்ப்பதின் வழியாக கற்றுக்கொள்கின்றன. நல்லவைகளையும் கற்றுக்கொள்கின்றன, தீயவைகளையும் கற்றுக்கொள்கின்றன. குடும்பம் கிறிஸ்தவ வாழ்வு பயிற்சி தளம். பெற்றோர்கள் தங்களது சான்று வாழ்வாலும் நற்செய்தி அறிவிப்பதாலும் குழந்தைகளோடு இணைந்து செபிப்பதாலும் கிறிஸ்தவ வாழ்வு பயிற்சியை குழந்தைகளுக்கு வழங்குகின்றார்கள். கிறிஸ்தவ வாழ்வை பயிற்சி தளமாக பின்வரும் வகையில் செய்ய முடியும். மாதிரியான கிறிஸ்தவ வாழ்வை சிறந்த பயிற்சியாக முடியும். கற்றுக் கொடுப்பதல்ல, செய்து காட்டுவதே பலம் வாய்ந்த பயிற்சியாக அமைய முடியும். குடும்பம் உறவு சமூகமாக வாழும்போது, உறவை அனுபவிக்கும் போது பயிற்சி தளமாக அமைய முடியும். குடும்பம் வழியாக கிறிஸ்தவ வாழ்வுக்குரிய பயிற்சி கிடைக்கின்றது. பெற்றோர்களின் இறை அனுபவ பகிர்வு, கிறிஸ்தவ மதிப்பிடலுக்கு சான்று பகரும் வாழ்வு முறை, கிறிஸ்தவ வாழ்வுக்கு பயிற்சி தளமாக குடும்பம் அமைய முடியும். குடும்பம் கடவுள் வாழும் இல்லம். கடவுளே குடும்பம் என்றால் குடும்பம் அவரது இல்லமாக இருப்பதில் வியப்புக்கு வாய்ப்பில்லை. கடவுள் இயற்கையாகவே குடும்பமாக வாழும்போது இயற்கையாகவே அமைந்துள்ள குடும்பத்தில் இறைவன் வாழ்வது இயல்பானது. நீங்கள் தூய ஆவியின் ஆலயம் என்று புனித பவுல் கூறுகின்றார். ஒவ்வொரு கிறிஸ்தவனிலும் தூய ஆவியார் வாழ்ந்து வழி நடத்துகிறார் எனில் அவன் வாழும் குடும்பத்திலும் முழுமையாக வாழ்கின்றார். கடவுள் மனிதரில் குடிகொள்கின்றார் எனில், கிறிஸ்தவனில் தூய ஆவி வாழ்கின்றார் எனில் அம்மனிதன் வாழும் குடும்பத்திலும் அவர் வாழ்கின்றார். எனவே குடும்பம் கடவுள் வாழும் இல்லம் என்பதை விவாதமின்றி ஏற்றுக்கொள்ள முடியும். குடும்பம் சமுதாயத்தின் அடித்தளம். குடும்பம் சமுதாயத்தின் முதன்மையான முக்கியமான அடித்தளம் என்கிறார் திருத்தந்தை யோவான் பவுல். குடும்பம் மனித உறவுகளின் இயற்கை வெளிப்பாடு. ஒரு மனிதன் இவ்வுலகில் உதயமாவது குடும்பத்தின் வழியாகவே. எனவே குடும்பம் சமூகத்தின் அடித்தளமாக விளங்குகின்றது. குடும்பம்தான் சமுதாயத்திற்கு தந்தையை, தாயை,
குழந்தைகளை, இளைஞர்களை, கணவர்களை, மனைவிகளை, மருமகன்களை, மருமகள்களை, தாத்தாமார்களை, பாட்டிமார்களை, பேரப்பிள்ளைகளை, அத்தைமார்களை, சித்தப்பாமார்களை, சித்திகளை, அண்ணன்மார்களை, அண்ணிகளை, தம்பிகளை, கொழுந்துமார்களை, கொழுந்தர்களை உருவாக்கும் தளமாக விளங்குகின்றது. ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்தின் குடும்பம் வழியாக அறிமுகம் செய்யப்படுகின்றான், அடையாளம் கண்டுகொள்ளப்படுகின்றான். கூட்டு குடும்பம் நமது கலாச்சாரத்தில் மேன்மையான ஒன்று. அதனால் மனிதர்கள் உருவாக்கப்படும் போது சிறந்த ஆளுமை உடையவராக மலர்கின்றார்கள். இன்று மேற்கத்திய கலாச்சார தாக்கத்தால் கூட்டு குடும்ப வாழ்வு சிதைக்கப்பட்டு விட்டது. இதனால் நமது சமுதாயத்திற்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை ஆய்வு உண்மைகள் வெளிப்படுத்துகின்றன. குடும்பம் மதிப்பீடுகளை விளைவிக்கும் தளம். மனிதன் எந்த குடும்பத்தில் உருவாகின்றானோ அந்த குடும்பத்தின் மதிப்பீடுகள் அவனில் விதைக்கப்படுகின்றன. இது நமது நம்பிக்கையாக உள்ளது. ஆனால் இந்த நம்பிக்கைக்கு சவால்களும் உள்ளன. நல்ல மதிப்பீடுகளுக்கு சான்று பகரும் பெற்றோர்களுக்கு எவ்விதம் தீய மதிப்பீடுகளை பின்பற்றும் பிள்ளைகள் உதயமாகின்றார்கள் என்பது மர்மமாகவே உள்ளது. மற்றொரு பார்வைக்கும் நாம் அழைக்கப்படுகின்றோம். குடும்பம் என்று சொல்லும் போது ஆரம்பம் பெற்றோர் கொடுத்தான் என்று எண்ணுகின்றோம். அதனையும் தாண்டி பெற்றோர்களின் பெற்றோர் மூதாதையிலிருந்து தொடங்குகின்றது என்று சொல்வதில் தவறில்லை. அப்படியெனில் ஒரு மனிதனில் விதைக்கப்படும் மதிப்பீடுகள் பெற்றோரிடமிருந்து மட்டும்தான் வருகின்றது என்று சொல்ல முடியாது. மூதாதையர்களிடமிருந்தும் வருகின்றன. எமது சொந்த சகோதரியின் மகன் என் அப்பாவைப் போலவே இருக்கின்றான். அவர் விரும்பிய உணவை இவனும் உண்கின்றான். தாத்தாவின் சாயலில் பேரன் உணவு உண்ணும் விதத்திலும் தாத்தாவை பின்பற்றுகின்றான். இதைப்போல நிறைய எடுத்துக்காட்டுகள் கூற முடியும். ஆக மதிப்பீடுகள் குடும்பத்தில் விதைக்கப்படும் என்பதை அகன்ற பார்வையில் நோக்க வேண்டும். குடும்பம் நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு. ஒரு நாட்டின் வளர்ச்சி அந்நாட்டு மக்களின் குடும்ப வளர்ச்சியை பொறுத்து அமைகிறது. உயிர்த்துடிப்புள்ள குடும்பங்களே உறுதியான சமூகங்களையும் வலுவான பொருளாதாரத்தையும் உருவாக்குகின்றன. மேலோட்டமாக பார்ப்பதற்கு மிகவும் எளிமைப்படுத்தப்பட்ட சூத்திரம் போல் தோன்றினாலும் இதுவே சமூக வரலாற்று உண்மை என்கிறார் பேராசிரியர் கனக சபாபதி. மேலும் அவர் சொல்கிறார், சமூகம் என்பது பல குடும்பங்களைச் சேர்ந்ததாகும். சமூகங்கள் ஒன்று சேரும் போது ஊர்களாகவும் பின்னர் நகரங்களாகவும் மாநிலங்களாகவும் நாடுகளாகவும் ஆகின்றன. சமூகங்கள் ஒவ்வொன்றும் உள்ளுக்குள்ளும் பிற சமூகங்களுடனும் அனுசரித்து வாழும்போது அனைவருக்கும் நல்ல வாழ்க்கை நடத்துவதற்கு ஏதுவான சூழ்நிலை ஏற்படுகிறது. கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை இந்த உண்மையை ஆணித்தரமாக எண்பிக்கின்றது. ஆனால் சற்று சிதைந்து வரும் நிலையை இன்றும் பார்க்கின்றோம். குடும்பம் என்று சந்திக்கும் சவால்கள். குடும்பங்கள் என்று சந்திக்கும் சவால்கள் ஏராளம். இதனை 6 வகையாக பிரிக்கலாம். ஒன்று உறவு பிரச்சனை, அடுத்து பொருளாதார பிரச்சனை, அடுத்து குடிபோதைக்கு அடிமை, அடுத்து குழந்தையில்லா பிரச்சனை, அடுத்து பெற்றோரில்லா பிரச்சனை, அடுத்து ஊடகங்களின் தாக்கம். உறவு பிரச்சனையை பற்றி பார்க்கின்ற பொழுது உறவுதான் குடும்பத்திற்கு அடித்தளம். உறவன்றி குடும்ப வாழ்வே இல்லை. கணவன் மனைவிக்கிடையே உறவின்மை, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவின்மை, பிற உறவினுடைய உறவின்மை, இவைகள் குடும்ப வாழ்வை சிதைக்கின்றன. பொருளாதார பிரச்சனை. பொருளாதாரம் குடும்ப வாழ்விற்கு இன்றியமையாதவை. போதுமான வருமானமின்மை, அதிக செலவீனம், வீண் செலவீனம், அதிக வருமானம், அதிக சிக்கனத்தன்மை, இவற்றால் குடும்ப வாழ்வு பாதிப்புக்கு உள்ளாகிறது. குடிபோதைக்கு அடிமை. குடி ஒரு நோய், அதுவும் ஒரு குடும்ப நோய். குடும்ப வாழ்வு பாதிக்கும் போது குடிநோய் ஏற்படுகின்றது. குடிநோயால் குடும்ப வாழ்வு அழிவுக்கு உள்ளாகிறது. பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வும் மிகவும் வேதனைக்குரியதாக மாறுகிறது. குழந்தையில்லா பிரச்சனை. கடவுள் தான் குழந்தையை தம்பதியர்களுக்கு வழங்குகின்றார். இந்நிலையில் தம்பதியர்கள் குழந்தை செல்வம் இல்லாத நிலைக்கு ஆகும்போது குடும்ப வாழ்வில் நிறைவை அனுபவிக்க இயலவில்லை. இந்நிலை தம்பதியர்களின் வாழ்வுக்கு சவாலாக அமைகிறது. பெற்றோரில்லா பிரச்சனை.
பெற்றோர்களின் அன்பு, பராமரிப்பு, பாதுகாப்பு குழந்தைகளின் வளர்ச்சிக்கு அடித்தளங்கள். தந்தையை இழந்த குழந்தைகள் தாயால் ஓரளவு ஈடுகட்டப்படுகின்றது. ஆனால் தாய் இழந்த குழந்தைகள் அந்த இடம் இல்லாது தவிக்கின்ற நிலையை பார்க்கின்றோம். ஆனால் தந்தையும் தாயையும் இழந்த குழந்தைகளின் வாழ்வில் அது ஈடு செய்ய முடியாத இழப்பாக அமைகிறது. ஊடகங்களின் தாக்கங்கள். ஊடகங்கள் மனிதனின் வளர்ச்சிக்கும் அழிவுக்கும் துணை நிற்கும் மாபெரும் சக்திகளாக இக்காலத்தில் விளங்குகின்றன. குடும்பத்தில் உதயமாகும் மனிதன் தனது வளர்ச்சி பயணத்திலே ஊடகங்களால் பல்வேறு தாக்கங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றான். உயர்தரமான மதிப்பீடுகளையும் கீழ்த்தரமான மதிப்பீடுகளையும் குடும்ப வாழ்வில் விதைத்துக் கொண்டே இருக்கின்றான். குடும்பத்தின் புனிதமான தன்மைகளை, கிறிஸ்தவ குடும்பத்தின் உயர் பண்புகளை அழித்து கொண்டே போகின்றது. இத்தாக்கங்களை சந்திப்பது குடும்பங்களின் சவாலாக உள்ளது. அன்பியம், அதனுடைய அடிப்படை உண்மைகள், தத்துவங்கள் என்ன? அன்பியம் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு முறை என்று சொல்வதை விட திரு அவையில் மறைந்துள்ள அடிப்படை இயல்பை வெளிப்படுத்தும் ஓர் இயக்கம் எனலாம். அதாவது திரு அவையின் சுயதன்மையை வெளிப்படுத்தும் இயக்கமே அன்பியமாகும். தி நியூ வே ஆஃப் பீயிங் சர்ச் என்ற நூலில் சில பகுதிகள் இவ்வுண்மையை தெளிவுபடுத்துகின்றன. 1990 இந்தோனேசியாவில் நடைபெற்ற ஆசிய ஆயர்கள் பேரவை அன்பியம் என்பது புதிய கண்ணோட்டத்தில் திரு அவையை பார்ப்பதாகும். அன்பியம் என்பது கிறிஸ்துவை மையமாக கொண்டு கட்டப்படும் திரு அவையாகும். அன்பியம் என்பது குருகுலத்தாரும் பொதுநிலையும் இணைந்து கட்டி எழுப்பும் திரு அவையாகும். அன்பியம் என்பது சமுதாயத்தில் வாழும் பொதுநிலையினர்கள் இறைவாக்கு பணியாற்ற உருவாக்கும் திரு அவையாகும். அன்பியம் என்பது திரு அவையின் தலைமைத்துவ செயல்பாட்டினை சீரமைக்கும் திரு அவையாகும். அன்பியம் என்பது திரு அவையின் ஆன்மீக பார்வையை விரிவாகச் செய்யும் திரு அவையாகும். அன்பியம் என்பது இறையாட்சி பணியாளனாக திரு அவை தன்னையே உருவாக்கும் திரு அவையாகும். அன்பியம் என்பது சமுதாயத்தில் ஈடுபாடு கொண்டு செயல்படும் திரு அவையாகும். எனவே அன்பியம் திரு அவையை புதுப்பிக்கும் இயக்கம், இறையாட்சி விளிமயங்களை திரு அவையாக உருவாக்கும் இயக்கம், 2ஆம் வத்திக்கான் சங்கம் விரும்பும் திரு அவையாக வடிவமைக்கச் செய்யும் இயக்கமாகும். திரு அவையை உயிருள்ள இயக்கமாக காலத்திற்கேற்ப இயங்கும் திரு அவையாக உருவாக்குவதே அன்பியத்தின் நோக்கம். இந்த அடிப்படை உண்மைகளை சற்று விரிந்த பார்வையில் சிந்திப்போம். அன்பியத்திற்கு விவிலியம் அடிப்படை. மாற்றம் உருவாக்கும் எவரும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் ஒரு இடத்தில்தான் தொடங்க முடியும். எந்த சமுதாய மாற்றமும் சமுதாயத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியிடமிருந்து தான் உருவாக்க முடியும். கடவுளும் இதனை இயற்கை நியதியாக தெரிந்து கொண்டுதான் உலகின் மீட்பு பணியை தொடங்குகின்றார். ஒரு குறிப்பிட்ட இனத்தை தேர்வு செய்கிறார். அதுதான் இஸ்ராயல் இனத்தார். யாக்கோப்பு கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்த காரணத்தால் இஸ்ராயல், அதாவது கடவுளோடும் மனிதனோடும் போராடி வெற்றி கொண்டவர் என்ற பெயர் அவருக்கு கடவுளால் அளிக்கப்பட்டது. யாக்கோப்பை தொடர்ந்து அவருடைய 12 பிள்ளைகளும் 12 குலங்களாக உருவெடுத்து இஸ்ராயல் என்ற தங்கள் தந்தையின் பெயராலே தங்கள் இனத்தின் பெயரை சூடிக்கொண்டனர். இந்த இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் அடிமைத்தன வாழ்வை அனுபவித்தனர். மோசையின் துணை கொண்டு எகிப்திலிருந்து கிறிஸ்துவுக்குமின் 1250 வாக்களிக்கப்பட்ட நாடாம் கானான் நாட்டிற்கு விடுதலை பயணம் மேற்கொண்டனர். இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.